தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திருப்புகழுடைய பெருமைகள் பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக திருப்புகழ் மதிவண்ணன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். ஐயா, திருப்புகழ் பற்றி சொல்லும்போது இதை எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய வரலாறு என்ன? அவருக்கு திருப்புகழ் எழுத வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி தோன்றியது? அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய சரித்திரம் பற்றி சொல்லணும். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் என்பது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. அது 15ஆம் நூற்றாண்டு ஆட்சி செய்த ஒரு மன்னரை பற்றிய குறிப்பு ஒரு திருப்புகழில் இருப்பதனால அதை வைத்து அதை நிறுவினார்கள். அவர் 15ஆம் நூற்றாண்டு புலவர். அது மட்டும்தான் நம்ம ஆளுக்கு தெரிகிறது. நம்ம ஆட்கள் பாடலையும் விட்டு விட்டார்கள், பாடலை பாடிய ஆட்களுடைய வரலாறையும் விட்டு விட்டார்கள். அயல் நாட்டில் எல்லாரையும் பற்றிய வரலாறை பொழுது சேகரித்து வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆட்கள் தான் உங்களுக்கு தெரியுமே, தமிழையே விட்டு விட்டார்கள். உவே சாமிநாதர் தான் தேடி கொடுத்தார். அதுமாதிரி திருப்புகழையும் வேத்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் தான் தேடி கொடுத்தார். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பிள்ளையுடைய மகன் வாசு சங்கல்வராய பிள்ளைன்னு பேர், அவர் தான் உரை எழுதினார். பிறகு தான் வெள்ளிமலை சுவாமிகள் வாரியார் நமக்கு தெரிந்த காலத்தில் வந்தவர். ஆகவே இந்த திருப்புகழ் என்பது மிகச்சிறந்த அருளோடு நிறைந்த ஒரு நூல். இதை சாதாரண டெக்ஸ்ட்டு மாதிரி படிக்க முடியாது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாரதியார் பாடுறார். மற்ற மொழிகளை அழுது வேண்டுமானாலும் படி, ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் தொழுது படி. இது என்ன காரணம்னா, அரேபி மொழியால் இஸ்லாம் வளரலை, ஆங்கில மொழியால் கிறிஸ்துவம் வளரலை, ஆனால் தமிழ் மொழியால் சைவம் வைணவம் வளர்ந்துருக்கிறது. மொழிக்கும் சமயத்துக்கும் தொடர்பு இங்கே மட்டும்தான் இருக்குது. வேறு மொழி வேறு, சமயம் வேறு, அரபி மொழி வேறு, இஸ்லாம் இருக்குது. ஆனால் தமிழ் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி. இங்கே பக்தி மொழி தான் தமிழ் மொழியே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழி பெரிய விஷயம்னா எடுத்து பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். எது எந்தெந்த முறையில் சிறந்தது என்று பார்க்கும்பொழுது தமிழ் மொழி பக்தி மொழி. இந்த தமிழ் பக்தி மொழியில் அதி அற்புதமாக 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் தான். அவர் காலகட்டத்தில் சைவ வைணவத்திற்கு பேதம் பார்த்தார்கள். ஆகவே அது சைவ வைணவ பேதம் போக்க வேண்டும் என்பதனால தான் முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டார். அதே சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும். ஆகவே தான் 6 சமயத்தையும் எடுத்துக்கொண்டார். சமயம் 6 தேவதை சமய நாயக என்றே முருகப்பெருமானை வர்ணிக்கிறார். முருகப்பெருமானை இதற்காக எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தானாக தோன்றியது. எனக்கு முன்னாடி யாரும் எடுத்து செய்யலை, எனக்கு பின்னாடி இதுவரை யாரும் வரலை. வருவார்களா? ஏன்னா திருப்புகழ் பதிந்தால் தானே வர முடியும். ஆகவே இந்த 7 சுவாமியை பற்றி திருப்புகழ் இருக்குது என்பதை நான் கண்டுகொண்டேன். பிள்ளையாரை பற்றி அதி அற்புதமாக, திருமாலை பற்றி என்னங்கிறது பேட்டியில் தெரிந்து கொண்டீர்கள். பிள்ளையாரை பற்றி, பிள்ளையாருக்கு என்னென்ன வாங்க வேண்டும், இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் அதாவது ஒரு பட்டியல், மளிகை பட்டியல் மாதிரி பாட்டியல். பட்டியல் கிடையாது, இது பாட்டு இயல். இந்த பட்டியலை அதில் தருகிறார். எப்படி தருகிறாருன்னே தெரியல. அது அந்த கரெக்டாக அந்த ஓசை நலத்துக்குள்ளே அடங்குகிறது. அதுதான் சொன்னேன், இது எதுவும் அவர் சிந்தித்து பாடலை, இது தானா. அதுதான் இனிது கவி அப்படி பிரசாதித்த பாவலன். இதுதான் திருப்புகழில் முக்கியமான வரியாக எனக்கு தெரிகிறது. இது நீண்ட திருவகுப்பில் பாடுகிறார். நீண்ட நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற திருவகுப்பில் அந்த வார்த்தை பாடுறார். இது என்ன அப்படி இப்படி என்பதற்கு என்ன பொருள்னா, அப்படின்னா இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறீர்கள். இந்த வீடு ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறார். எங்கெங்கே இது ட்ராயிங் ரூமுங்க, இது கிச்சன், இதெல்லாம் காட்டுகிறார். ரொம்ப அருமையாக கட்டியிருக்கு, இதெல்லாம் இப்படி கட்டிட்டேங்க அப்படிங்கிறான். ஒரு இடத்த பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த சமையல் மேடை, இது எப்படி கட்டினீர்கள்? அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், இதெல்லாம் நான் யோஜனை பண்ணி கட்டினேன், அது இருக்கிற இடத்துல ஏதோ அப்படி தானாக அமைஞ்சிருத்துங்க, அப்படி அமைந்து விட்டதுங்கிறார். இதை இப்படி நான் கட்டினேன்கிறார். இப்படிங்கிறது இவனுடைய செயல், அப்படிங்கிறது இறைவனுடைய செயல். அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார், இனிது கவி அப்படி பிரசாதித்த பாவலன், இப்படி அமைய வேண்டும் என்று கடவுளாக பிரார்த்தித்தார். இந்த பாட்டில் அம்பிகை புகழ், இந்த பாட்டில் விநாயகர் புகழ். ஆகவே விநாயகருக்கு எப்படி வணக்கம் செய்ய வேண்டும் என்பதை கூட மற்ற புலவர்கள் பாடலை. இப்போ எல்லாரையும் நம்ம சாதாரணமாக தான் வணங்குகிறோம். விநாயகர்கிட்ட போய் குட்டு போடுகிறார்,
தோப்புக்கரணம் போடுகிறார். இது வேறு எந்த சுவாமிகிட்டையும் யாரும் செய்கிறது கிடையாது. அம்பாள் முன்னாடி யாராவது தோப்புக்கரணம் போடுறான்னா வீட்டில் வேணால் அம்பாள் முன்னாடி தோப்புக்கரணம் போடுவான், அது வேறு விஷயம். ஆகவே சிந்தித்து பாருங்கள், அருணகிரினா குட்டு போடுவோம் யார்கிட்ட? அம்பாள் முன்னாடி குட்டு போட்டுக்க, முருகன் முன்னாடி குட்டு போல. முருகன் தான் பிரம்மண தேவனை குட்டினாலே தவிர முருகன் முன்னாடி யாரும் குட்டிக்கிறது. இப்போ குட்டு போடுவதும் தோப்புக்கரணம் போடுவதும் விநாயகருக்கே உரிய வழிபாடு. இந்த விநாயக பக்தர்கள் இதை சொல்லணும். ஆனால் அந்த புத்தகத்தில் தேடி பார்த்தா கிடைக்கல. ஆனால் இவர் பாடுகிறார், வளர்கை குழைபிடி தொப்பன குட்டொடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மறவேனே என்று பாடுகிறார். ஆகவே எல்லா தெய்வங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான தெய்வத்துடைய துதி இதெல்லாம் அதி அற்புதமாக இருக்கிறது. ஆகவே இந்த 7 தெய்வ துதியும் திருப்புகழில் இருப்பதனால இந்த 7 கடவுளர்களையும் வைத்து அடியேன் ஒரு மகாமந்திர பூஜை செய்கிற. இன்னொன்று, வழக்கில் வெற்றி பெற, திருமணம் ஆக, பிள்ளை பேறு அமைய, தொழில் விருத்தியடைய, மனநலன் பெற, பொது வாழ்வில் பதவி பெற, இதெல்லாம் அன்றைக்கே பாடிட்டார் அருணகிரி. இதெல்லாம் நம்மளுடைய காயினேஜ் கிடையாது. இதுக்கெல்லாம் முருகன் பெருமானை வைத்து அவர் பாடியிருக்கிறார். இதெல்லாம் தனி ஆட்கள்கிட்ட போகாத. எல்லாரும் வந்து சொல்கிறான் வழக்கில் வெற்றி பெறணும்னா வக்கீல் வாதிடுகிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? சார் என்னால் என்ன சட்ட நூல்கள்லாம் எடுத்தாச்சு, இனிமேல் கடவுள்கிட்டக்கிறேன். டாக்டராக தான் சொல்கிறாரு, எல்லாம் பண்ணியாச்சுங்க, எல்லாம் என்னால் பண்ண முடியாது, அந்த மருந்து கொடுத்தது இனிமேல் கடவுள். அப்போ கடைசியில் கடவுள்கிட்ட போகிறதில்ல, முதல்லையே கடவுள்கிட்ட போயிடுன்னு அருணகிரினார் எல்லா இதையும் பலன்களையும் வைக்கிறார். அவர் தான் 7 தெய்வங்களையும் பாடுறார், பலன்களையும் வைக்கிறார். இது ஏதோ இறைவன் திருவருளால் எனக்கு பட்டதால் நான் வந்து இந்த பூஜையை செய்யுங்கிறதையும் அருணகிரினார் என்கிட்ட சொன்னார். அது அருணகிரினார் பாட்டு மூலமாக உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகள் தேனூர ஓதி திசைப்புறத்தினும். சின்ன வயதில் நான் நினைத்தேன், ஆனால் நான் இப்போ உலகம் பூரா சுற்றிட்டு வந்துட்டேன். எல்லா ஊர்லேயும் கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்னா, அந்த திருப்புகள் போகாத இடம் கிடையாது. திருப்புகழ்ங்கிற கடிதம் எல்லா இடத்துக்கும் போயிடுங்கிற அருணகிரிநாதர் அந்த வார்த்தையே சொல்கிறார். அந்த கடிதம் எல்லா இடத்துக்கும் போகும். உலகேழும் யானாக பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுக்கிரகம் மறவேனே. எல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுடைய வார்த்தைகளை கடவுள் கொடுத்துட்டார். ஆகவே தான் அந்த பூஜையை அடியேன் செய்கிறேன். வணக்கம், மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அருணகிரிநாதர் பற்றி சொல்லும்போது அவருடைய பாடல்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு வேறு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? வாழ்க்கை வரலாறுனா இது மட்டும்தான். 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். பிரபுடதேவ மகாராஜர் காலத்தில் பிறந்தார் ஒன்று. இன்னொன்று, அவர் வாழ்ந்த காலத்தில் சக்தி பக்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த சக்தி பக்தர் அம்பாளை நான் வரவழைக்கிற ஆற்றல் பெற்றிருந்தார். அவர் அருணகிரிநாதர் வந்தால் அருணகிரிநாதருக்கு அரசர் வந்து அடைக்கலம் கொடுத்து விடுவார், நம்முடைய வாழ்க்கை போய்விடும் என்பதனால நான் அம்பாளை வரவழைப்பேர், அவரால் முருகப்பெருமானை வரவழைக்க முடியுமா என்று கேளுங்கள்னு மன்னர்கிட்ட சொன்னார். மன்னர் அப்பொழுது கேட்கிறார். அப்போ தான் அரசவையில் அத்தனை பேருக்கு இடையில் அதில் சேடனார் ஆடைங்கிற பாட்டை பாடி முருகப்பெருமானை நேரடியாக அழைத்தார். எங்கே நினைப்பினும் அங்கே எதிர் வந்து முருகன் எதிர் நிற்பான் என்று பாடியிருக்கிறார். ஆகவே முருகப்பெருமான் பக்தியில் அவ்வளோ ஒரு உறுதி இருந்தது. அவருக்கு உறுதியும் ஆற்றலும் இருந்ததுனால அவருடைய வார்த்தைகளில் வாழ்க்கை வரலாறு இவ்வளவுதான் தெரிகிறது. அப்புறம் வில்லிபுத்தூர் ஆழ்வார்னு ஒருவர் இருந்தார். அவர் சில பேர் அது வேறு காலம், இது வேறு காலங்கிற அதெல்லாம் சரியாக கால ஆராய்ச்சி சரியாக இன்னும் புலப்படவில்லை. ஆகவே அருணகிரிநாதர் முருகனுடைய திருவருளால் தோன்றிய புலவர். அவருடைய திருப்புகழை படிப்பதற்கும் முருகன் திருவருள் வேண்டும், அவரை கேட்பதற்கும் திருப்புகழ் வேண்டும். ஒரு முக்கியமான வரியை சொல்கிறார். இதைத்தான் நான் என்னுடைய மீட்டிங்கில் என்னையும் கேட்கிறார், அப்படி ஏன் பூஜை செய்கிறார், அதற்கெல்லாம் நான் சொல்கிறேன். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே, கூற்றை வென்று கற்சிக்கலாமே கெடின்னு தற்சிறப்பு பாயிரம் இருக்குது. திருவள்ளுவருக்கு எப்படி தற்சிறப்பு பாயிரம் இருக்கிறதோ, திருக்குறள் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்திலே அவரை புகழ்ந்து புலவர்கள் பாடினார்கள். அதனால் திருக்குறள் புத்தகம் வாங்கினா முதல்ல தற்சிறப்பு பாயிரம் என்று போட்டிருப்பார்கள். அதுமாரி திருப்புகழுக்கு தற்சிறப்பு பாயிரம் அதுக்கு இருக்குது, வேறு எதற்கும் கிடையாது. வேறு எந்த நூலுக்கும் தற்சிறப்பு பாயிரம் திருக்குறளுக்கு இருக்குது, திருப்புகழுக்கு இருக்குது. திருப்புகழ் வாழ்ந்த காலத்திலே மற்ற புலவர்கள் பாடினார்கள். அப்போ அதில் வருகிற தற்சிறப்பு பாயிரத்தில் வருகிற வரி தான் இது. திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க. இது 4th ஸ்டேஜ். திருப்புகழை கற்ப நிறைய பேர் இருக்கிறார்கள்,
ஜெபிப்பதற்கும் நிறையா இருக்குது. ஆனால் திருப்புகழை அர்ச்சிக்க இந்த 4th ஸ்டேஜை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார். இறைவன் திருவருளால் அந்த மகாமந்திர பூஜையை அடியேன் செய்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. திருப்புகழை பற்றி பேசும்போது இன்னும் சில கேள்விகள் எனக்கு மனசில் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.